இரக்கத்தின் ஆண்டவர் அளிக்கும் 21 வாக்குறுதிகள். ரோம் நகரில் புனித பவுல் ஆலயத்தில் திருச்சிலுவையின் முன்பு புனித பிரிஜித் அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து 15 மன்றாட்டுக்கள் அடங்கிய ஜெபத்தை அருளினார். இந்த ஜெபத்தை ஒரு வருடம் சொல்லி முடிக்கும் பொழுது ஆண்டவர் அனுபவித்த எல்லா அவமரியாதைகள், அடிகள், 5480 தடவைகள் பெற்ற உதைகள், ஏற்பட்ட திருக்காயங்கள் யாவுக்கும் ஈடாக அமையும் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னார். மேலும் ஒரு ஆண்டிற்கு தூய பிரிஜித்தை நினைத்து கொண்டு இயேசுவை நோக்கி பின்வரும் 15 மன்றாட்டுக்களை சொல்பவர்களுக்கு நமது ஆண்டவர் கீழ்கண்ட நல்வரங்களை தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். ஒன்றாவதாக, உங்கள் குடும்பத்தில் உள்ள 15 ஆன்மாக்களை உத்திரிப்பு நிலையிலிருந்து மீட்படைய செய்வேன். 2. உங்கள் குடும்பத்தில் உள்ள 15 ஆன்மாக்களை இறை அருளில் காத்து உறுதிப்படுத்துவேன். 3. உங்கள் குடும்பத்தை சார்ந்த 15 பாவிகளை மனமாற்றமடைய செய்வேன். 4. யார் இந்த ஜெபத்தை பற்றுதலோடு சொல்கிறார்களோ அவர்கள் மேலான நல்லருளை பெறுவார்கள். 5. இஜெபத்தை சொல்லும் ஒவ்வொருவரும் இறப்பிற்கு 15 நாட்களுக்கு முன் முடிவில்லா பசியிலும் தாகத்திலுமிருந்து அவனை தப்புவிக்க என் விலைமதிப்பற்ற உடலையும் இரத்தத்தையும் தருவேன். 6. இஜெபத்தை செய்பவர் இறப்பதற்கு 15 நாட்களுக்கு முன் தான் செய்த பாவங்களின் தன்மையை தீர்க்க அறிந்து அதற்கு ஆழ்ந்த மனஸ்தாபப்படும் வரத்தை வழங்குவேன். 7. அவனுக்கு துணை செய்யவும் அவனுடைய எதிரிகளின் தாக்குதலிலிருந்து அவனை காக்கவும் என் வெற்றியின் சின்னமாகிய திருச்சிலுவையை அவர்கள் முன் நிறுத்துவேன். 8. அவனது சாவிற்கு முன் எனது அன்பு தாயுடன் வருவேன். 9. அவனது ஆன்மாவை அன்புடன் ஏற்று அதற்கு முடிவில்லா பேரின்பத்தை தருவேன். 10. அவனை அழைத்து சென்று எனது தெய்வீக ஊற்றிலிருந்து அவனை பருக செய்வேன். இங்கு எனது ஜெபத்தை சொல்லாதவர்களுக்கு நான் அதை தர இயலாது. 11. 30 ஆண்டுகள் தொடர்ந்து சாவான பாவ நிலையில் இருப்பவனும் இஜெபத்தை சொன்னால் அவனுக்கு மீட்பு அளிக்கப்படும். அவனை கடுமையான சோதனையிலிருந்து காப்பாற்றுவேன். 13. அவனது ஐம்புலன்களையும் காத்து அவனுக்கு துணை நிற்பேன். 14. அகால மரணத்திலிருந்து அவனை காத்தருளுவேன். 15. நித்திய மரணத்திலிருந்து அவனது ஆன்மா விடுதலை அடையும். 16. இறைவனிடமிருந்தும் கன்னி தாயிடமிருந்தும் அவன் கேட்கும் எல்லா வரங்கள் அனைத்தையும் அடைவான். 17. தன் வாழ்நாளெல்லாம் ஒருவன் தன் மனம் போல வாழ்ந்திருந்தாலும் மறுநாளே அவன் சாவதாக இருந்தால் அவனது வாழ்வு நீடிக்கப்படும். 18. ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெபத்தை சொல்பவர்கள் 100 நாட்கள் பேறுபலன் அடைவார்கள். 19. இஜெபத்தை சொல்லும் ஒருவன் வானதூதர்களின் மேலான கூட்டத்தில் உறுதியாக சேர்த்து கொள்ளப்படுவான். 20. இஜெபத்தை பிறருக்கு கற்றுத்தரும் ஒருவனுக்கு முடிவில்லா மகிழ்வும் வழங்கப்படும். 21. எங்கு இந்த ஜெபம் சொல்லப்படுகிறதோ அல்லது சொல்லப்படுமோ அங்கு இறைவன் தங்கி அருளை பொழிவார். நமது ஆண்டவர் புனித பிரிஜித் அவர்களுக்கு அருளிய 15 மன்றாட்டுக்கள் அடங்கிய ஜெபத்தை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அதை பக்தியோடு செய்து இறைவன் தரும் 21 வாக்குறுதிகளை அனைவரும் பெறுவோம்.